இஸ்லாம்ன்ற மதம் நமக்கு எப்போ தமிழ்நாட்டுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி காலத்திலே தெரிஞ்சிருச்சு. முகமது நபி காலத்திலே தெரிஞ்சு போச்சு. சேரமான் பெருமாள்னு ஒரு ராஜா இங்கே வந்த வணிகர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அப்போ நம்மளும் அவரை போய் சந்திப்போம். சேரமன்னன் அவர் பேர் எந்த நூற்றாண்டு சரியா? இது வந்து கிமு 600கள். ஓ, கிமு 6. அப்பதான் நபிகள் நாயகம் இஸ்லாம் வந்து நபிகள் நாயகமே கிமு 600 தானே. அதற்கு 624 தான் அவரோட ஹிஜ்ரா ஆரம்பிக்கிறது. ஆமா, 634 வந்து அவர் இறந்துட்டார். ஓ, அப்ப நபிகள் காலத்துக்கு பிறகு மிக குறுகிய காலத்திலே தமிழ்நாட்டில் அது அறிமுகமாயிருக்கு. நபிகளை இவர் நேராவே போய் பார்த்துட்டார். யாரு? சேரமன்னர். சேரமான் பெருமாள்ன்றவர் இதை நம்ம அரேபிய வியாபாரிகள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நேராக தான் போய் பார்த்துருவோமேனு சொல்லி அவங்க கூடவே கப்பல் ஏறி போயிட்டார். நபிகள் நாயகத்தையே பார்த்துட்டார். ஆமாம், போய் பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியில் இறந்துட்டார். அங்கேயே இன்னைக்கும் சேரமான் பெருமாளுக்கு மதினால கல்லறை இருக்கு. சரிங்களா? இது வந்து அசைக்க முடியாத ஆதாரம். இது அங்கேயே கல்லறையே இருக்கு. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மசூதி இன்னைக்கும் கேரளாவில் இருக்கு. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், இதுக்கு ரொம்பலாம் தேட வேணாம். சேரமான் பெருமாள் மஸ்ஜித் இன் கேரளா அப்படின்னு போட்டிங்கனாலே அது ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்துடும். என்ன ஒன்று, நெட்டில் எல்லாமே இருக்குங்க. ஆனால் நம்ம எதை தேடுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த தகவல் கிடைக்கும். ஸோ 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 600கள்லேயே வந்து இஸ்லாத்தை பற்றி நமக்கு தெரியும். ராஜாவே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்னா அப்போ நிறைய மக்களும் இஸ்லாத்துக்கு மாறி இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு மாறி இருந்திருப்பாங்க. அப்போ இந்த கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. சரி, இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அரச குடும்பத்தை சேர்ந்த இவர் ஏன் இஸ்லாத்துக்கு மாறணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சுவிட்டு இதுதான் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது பொன்னியின் செல்வன்